ஆரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லேண்டுன்றது இவங்களுக்கு இல்லை. இவங்க வந்து ஒரு யூரோப்பியன் கிளான். இவங்க வந்து தொடர்ந்து வந்து வளம் உள்ள இடங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நதிகள், தண்ணி வசதி இருக்க மாதிரி இடங்களை நோக்கி போவாங்க. இவங்க போற இடம் எல்லாமே வந்து அவங்க அந்த லேண்டை கிளைம் பண்ணி எத்னிக் குரூப்ஸ்க்கு வந்து படிப்பறிவு இருக்காது, அடிப்படை உரிமைகள் இருக்காது. முக்கியமா வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேண்டை ஓன் பண்ண முடியாது, நம்ம வந்து அவங்களுக்கு அடிமைகளா இருக்கணும். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. படுத்த முடிஞ்சா படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களை வந்து கொல்றது, அதுக்கப்புறம் அவங்களை வந்து அங்கிருந்து நாடு கடத்துறது, இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு தூரமான ஒரு இடத்துல ஜெயில போடுறது, இல்ல வந்து விவசாயத்துக்கு அவங்களை பயன்படுத்து, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க தொடர்ந்து வந்து இந்த முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. 2000 வருஷத்துக்கு மேல இந்த முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து அவங்களால அது இன்னும் பண்ண முடியல. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அப்புறம் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ்னு கொண்டு வந்தாங்க. இப்போ அது வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து இந்தியால இருந்தது. அதை வந்து அவங்களால வந்து முழுமையா வந்து அதை வந்து அமுல்படுத்த முடியல. இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும், ஆக்டை பாஸ் பண்ணிருந்தாலும், நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு பார்லிமெண்ட் வந்து அந்த ஆக்டை பாஸ் பண்ணாங்க, பில்ல ஆக்ட் ஆக்குனாங்க. பட் இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, இவங்களால பண்ண முடியாதனால இந்த SIR என்ற ஒரு வெப்பனை வந்து யூஸ் பண்ணாங்க. இது டூல் இல்ல, வெப்பனா தான் நீங்க எடுத்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, நேற்றைய இந்தியா எப்படி இருந்தது, இன்றைய இந்தியா எப்படி இருக்கிறது, இப்ப இருக்கிறத பார்க்கும்போது நாளை இந்தியா எப்படி இருக்குமோ அப்படின்ற பயம் இப்ப இருக்கக்கூடிய மத்தியில பொதுவாகவே கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு, வேற எதுவும் இல்லை. சோ தொடர்ந்து பேசலாம். நம்முடைய நாகரிகம் எப்படி புறப்பட்டது, இந்தியா எப்படிப்பட்டதாக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். என்னிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் பல தகவல்களை பகிர்ந்து கொள்பவர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க சந்தி. வணக்கம். வணக்கம். நம்ம இந்தியாவை பத்தின தகவல்கள், நம்ம நாகரிகம் எப்படி மாறி வந்தது, எதெல்லாம் கடந்து பரிணாமம் அடைந்து நம்ம இங்க வந்து நிக்கிறோம். இந்தியாவின் வரலாறு பெருசுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இன்றைய நிலைப்பாடு மோசமாக இருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து? நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் சங்க லிட்ரேச்சர் நம்ம சொல்றோம். அந்த பாத்தீங்கன்னா வந்து அப்பவே வந்து நிறைய வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. தமிழ் ஸ்காலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொல்காப்பியமா இருக்கட்டும், சிலப்பதிகாரமா இருக்கட்டும், மணிமேகலையா இருக்கட்டும், இல்ல வந்து அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்பவே வந்து எஜுகேஷன் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தோம். பட் ஏன் இந்த எஜுகேஷன் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகல? ஏன் வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற மக்களோ இல்ல இது எங்களுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஜென்ரேஷன், எங்க அப்பா எங்க தாத்தா அவங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆரியர்களோட இன்வேஷன், இந்த ஆரியரோட இன்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் there is something called வர்ணா சிஸ்டம். இந்த வர்ணா சிஸ்டம் செட் பண்ணாங்க. வர்ணா சிஸ்டம் செட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லேண்டுன்றது இவங்களுக்கு இல்ல. இவங்க வந்து ஒரு யூரோப்பியன் கிளான். இவங்க வந்து தொடர்ந்து வந்து வளம் உள்ள இடங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நதிகள், தண்ணி வசதி இருக்க மாதிரி இடங்களை நோக்கி போவாங்க. இவங்க போற இடம் எல்லாமே வந்து அவங்க அந்த லேண்டை கிளைம் பண்ணி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. இதை தாண்டி அவங்க வந்து அவங்கள தவிர யாருமே வந்து அவங்க வந்து மனிதர்கள் என்ற இதுல வந்து லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தளவுக்கு அவங்கதான் மனிதர்கள், மற்றவங்க எல்லாம் வந்து மிருகங்களுக்கு ஈக்குவலண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னாச்சுன்னா, இந்த ஈக்குவாலிட்டின்றதே வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டாங்க. தேர் இஸ் நோ ஈக்குவாலிட்டி, ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா they don't respect other ethnic groups. இப்ப சன் ஆஃப் தி சாயில்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எத்னிக் குரூப்ஸ் இருந்தாங்க. தமிழர்கள்லயே வந்து நிறைய எத்னிக் குரூப்ஸ் இருந்தாங்க. நம்ம இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இவங்க வந்து இந்த வர்ணா சிஸ்டம் கிரியேட் பண்ணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க மட்டும் குருகுலத்துல வந்து அவங்களோட வாரிசுகள் மட்டும் வந்து படிக்க வைக்கணும். நம்ம எத்னிக் குரூப்ஸ்க்கு வந்து படிப்பறிவு இருக்காது, அடிப்படை உரிமைகள் இருக்காது. முக்கியமா வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேண்டை ஓன் பண்ண முடியாது, நம்ம வந்து அவங்களுக்கு அடிமைகளா இருக்கணும். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலி, அதாவது குளோபலி பாத்தீங்கன்னா நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, கனடாவை எடுத்துக்கோங்க, இல்ல நியூசிலாந்து எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கோங்க, லாட்டின் அமெரிக்கால பாத்தீங்கன்னா உருகுவே, அர்ஜென்டினா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆரியர்களோ யூரோப்பியன்ஸோட இன்வேஷன் அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்துட்டு இருந்த சன் ஆஃப் தி சாயில் ஆர் எத்னிக் குரூப்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து அவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு இவங்களோட சிவிலைசேஷன் அங்க செட் பண்ணிப்பாங்க. அந்த லேண்டை கிளைம் பண்ணிட்டு இது எங்களோட லேண்டு அப்படின்னு கிளைம் பண்ணிப்பாங்க.
கிளைம் பண்ணிட்டு அவங்களோட கிராப்ஸ் வளர வைப்பாங்க. அங்க இருக்கிற ஹேபிட்டட்ஸ் வந்து ஃபுல்லா அழிச்சிருவாங்க. அதாவது அங்க இப்ப நீங்க கிராப்ஸ் எல்லாம் மாத்திட்டீங்கன்னா இயற்கையா வந்து ஒரு இடத்துல வந்து பைன் ட்ரீ வளரும், இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு மரம் வளரும். இப்ப அங்க வந்து அதை காலி பண்ணிட்டு இவங்களுக்கு சாதகமான கிராப்ஸ் போட்டாங்கன்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்க நுண்ணுயிர்கள், அதாவது அந்த பயோடைவர்சிட்டி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்க மிருகங்களுக்கு வந்து அந்த இடம் சாதகம் இல்லாம ஆயிரும். அப்ப என்ன வந்து அந்த அந்த உயிரினங்கள் வந்து மொத்தமா அழிஞ்சிரும். அப்புறம் இவங்களை வந்து தொடர்ந்து அடிமைப்படுத்துக்கான முயற்சி பண்ணுவாங்க. படுத்த முடிஞ்சா படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களை வந்து கொல்றது, அதுக்கப்புறம் அவங்களை வந்து அங்க இருந்து நாடு கடத்துறது, இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு தூரமான ஒரு இடத்துல ஜெயில போடுறது, இல்ல வந்து விவசாயத்துக்கு அவங்களை பயன்படுத்து, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க தொடர்ந்து வந்து இந்த முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. 2000 வருஷத்துக்கு மேல இந்த முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து அவங்களால அது இன்னும் பண்ண முடியல. நம்ம வந்து அவேர்னஸ், அதாவது வந்து விழிப்புணர்வு வந்து ஓரளவுக்கு நமக்கு இருக்கிறதுனால இது வந்து அவங்களால பண்ண முடியல. பட் இப்போ வந்து அந்த முயற்சிகள் அதிகமா ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ்னு கொண்டு வந்தாங்க. இப்போ அது வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து இந்தியால இருந்தது. அது வந்து அவங்களால வந்து முழுமையா வந்து அதை வந்து அமுல்படுத்த முடியல. இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும், ஆக்ட பாஸ் பண்ணிருந்தாலும் நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு பார்லிமெண்ட் வந்து அந்த ஆக்ட பாஸ் பண்ணாங்க, பில்ல ஆக்ட் ஆக்குனாங்க. பட் இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, இவங்களால பண்ண முடியாதனால இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு வெப்பனை வந்து யூஸ் பண்ணாங்க. இது டூல் இல்ல, வெப்பனா தான் நீங்க எடுத்துக்கணும். ஓல்டன் டேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்லேவரி சிஸ்டம்ஸ் இது பண்ணாங்க, அவங்க டைரக்டா ஃபைட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து மாடர்ன் டேல வந்து இந்த வெப்பனை பயன்படுத்தி தான் வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கான முயற்சி பண்றாங்க. என்ன ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, இதுல வந்து யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு அடிமையான ஆளுங்க, யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த எலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து தனி பெரும்பான்மை வந்து மொத்தமா இந்தியால எல்லா மாநிலங்களையும் இவங்களோட ஆட்சி இருக்கு. இன்னும் ஒரு 5-6 மாநிலங்கள் தான் அவங்க ஆட்சியில. இதையும் வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா அடுத்தது வந்து மக்களை மொத்தமா கொண்டு போயிட்டு டிடென்ஷன் கேம்ப்ல அடைச்சிருவாங்க. இதுதான் நடக்கும், இயற்கையா இதுதான் நடக்கும். அப்போ இங்க வாழ்ந்த பூர்வகுடிகள் எல்லாருமே வந்து டிடென்ஷன் கேம்ப்லயும் இடம் தெரியாம டிஸ்பிளேஸ் ஆயிருவாங்க. அவங்க வந்து ஜாலியா வாழ்வாங்க. இவர் வந்து மோடி வந்து பாத்தீங்கன்னா அதானி ஆல்ரெடி 12,000 மடங்கு வந்து அவரோட சொத்தை சேர்த்துட்டாரு. அவங்க பையன் வந்து பிசிசிஐ பிரசிடென்ட் இருந்தாரு, யார் அமித்ஷா பையன், அவர் ஐசிசிக்கு இப்போ பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அஜித் தோவலோட பையன் ஷௌர்யா தோவல் வந்து ஆல்ரெடி நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அம்பானி, அதானி இவங்கெல்லாம் வந்து ஜாலியா இருப்பாங்க, ஆரிய சமூகங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் நடக்கும். பணக்காரர்கள் மட்டுமே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது மோடி அவர்களை சார்ந்து போகிறவர்கள், அவங்களோட இணைந்து போகிறவங்க மட்டும் இங்க வாழ்றதுக்கு வழி இருக்கு, இடம் இருக்கு இல்லையா? இல்ல, அதாவது வந்து இடம் இருக்குன்றதோட இவங்களோட மோட்டிவே அதுதான். இவங்களோட மோட்டிவ் என்ன, மொத்தம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்கும்போது கூட என்ன பண்ணுவாங்க, கனிம வளங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் திருடி கொண்டு போயிட்டு அவங்களோட நாடு கொண்டு போயிருவாங்க. இப்போ அது வந்து அவங்க வந்து யூரோப் கொண்டு போயிருந்தாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்க, நாடோடிகளா வந்தவங்க இந்த நாடை வந்து கைப்பற்றி அவங்க இந்த நாடு வந்து அவங்க மட்டுமே ஆளணும். அது மாதிரி இங்க இருக்கிற எல்லா வெல்த்துமே வந்து அவங்க அக்யூமுலேட் பண்ணி அவங்க வந்து வச்சுக்கணும். நாடோடின்னு வந்துருச்சு. நாடோடியா வந்தவர்கள் நான் இங்க உள்ள இந்த நிலத்துக்கு சொந்தக்காரி, என்ன ஆளணும்னு பாக்குறாங்க, நான் அவங்க கீழே இருக்கிறேன். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். கண்டிப்பா அதுதான். என்னன்னா வந்து நமக்கு வந்து அந்த கல்விக்கு வந்து உரிமை கொடுக்காம இவ்வளவு காலமா வந்து நமக்கு வந்து கல்விகளே இல்லாம இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிராமங்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டு, ஃபர்ஸ்ட் சைல்டு 10th முடிக்கிற சைல்டு, ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து கிராஜுவேஷன் பண்ற சைல்டு, அந்த மாதிரி இன்னமும் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? அப்ப சங்கம் லிட்ரேச்சர்ல வந்து அந்த டைம் வந்து நம்ம கல்வெட்டுகள்ல வந்து தமிழ்ல வந்து எழுதியிருக்கோம், எவ்வளவு இலக்கியங்கள் எழுதியிருக்கோம். அப்ப எழுதியிருக்கோம்னா அப்ப இந்த 2000 வருஷத்துல வந்து இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கணும். அப்ப நம்ம எப்படி வந்து பின்னாடி செட்பேக் வந்திருக்கோம். அப்ப செட்பேக் வந்ததுன்னா இவங்களோட சூழ்ச்சினாலதான் வந்து இவ்வளவு செட்பேக்ஸ் வந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம், பின்னடைவுகள். அப்போ நமக்கு வந்து இந்த படிப்பு உரிமை, கல்வி உரிமையை கொடுக்கலன்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து எப்படி இது வரும், என்னது விழிப்புணர்வு வரும், என்ன நம்ம எதுக்காக நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஏன்னா அவனுக்கு வந்து பேசிக்ஸே தெரியல, ஃபண்டமெண்டல்ஸே தெரியல. உனக்கும் சனாதனத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்றது அவனுக்கு வந்து இன்னமும் வந்து உணர முடியாத அளவுக்குள்ள இவங்க வந்து அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள மங்கடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? ஒன்லி இந்த ரிலீஜன் மட்டும் கையில எடுத்து வச்சிருக்காங்க, இந்துத்துவான்றதை மட்டும் கையில புடிச்சு வச்சுக்கிட்டு எக்ஸாக்ட்லி இப்படி யோசிக்க விடாத அளவுக்கு, பகுத்தறி விடாத அளவுக்கு, அவேர்னஸ் ஆக விடாத அளவுக்குள்ள அவங்களை மோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இவங்களோட இதுவே வந்து கம்யூனல் டிவிஷன்ன்றது மெஜாரிட்டி வர்சஸ் மைனாரிட்டி.
அவங்க என்னன்னா வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா 14-15% தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரில இருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த 15% இஸ்லாமியர்களால இந்துக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நெரேட்டிவை வந்து செட் பண்றாங்க. அந்த நெரேட்டிவை செட் பண்ணி அதை தொடர்ந்து ப்ராபகேட் பண்றாங்க. அதாவது நம்ம யங்ஸ்டர்ஸோட மைண்ட்ல. இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கல்வியே இல்லை. அவனுக்கு வந்து ஸ்கூல்ல என்ன கத்துக் கொடுக்குறாங்க, காலேஜ்ல என்ன கத்துக் கொடுக்குறான்றது அவனுக்கு வந்து முழு விழிப்புணர்வு இல்லாத போது இந்த மாதிரி நெரேட்டிவ்ஸை செட் பண்ணி தொடர்ந்து திருப்பி சொன்னா ஒரு பொய் கூட வந்து உண்மையாகிடுது. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விழிப்புணர்வு வந்து நம்ம வந்து ஏற்படுத்தாத வரைக்கும் இதை வந்து மாத்தவே முடியாது. சோ இப்போ என்ன பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி வந்து சுப்பிரமணிய சுவாமி கூட கேட்கிறாரு, ஒரு ஓவைசிட்ட வந்து ஒரு பெரிய டிபேட்ல கேட்கிறாரு. என்ன கேட்கறேன்னா, நீ வந்து கோரிக்கு பிறந்தியா காசிக்கு பிறந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீ வந்து கோரிக்கும் காசிக்கும் வந்து நீ பிறந்திருந்தா நீ இஸ்லாமியரு, அப்ப இல்லைன்னா நீ மறுபடியும் ஹிந்துத்துவாக்கு வா அப்படின்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க ஆரியர்கள்? அதாவது நான் பிராமின்ஸ் எல்லாருமே வந்து நீங்க வந்து ஒப்ரெஸ் பண்ணீங்க, ஒடுக்குனீங்க. அவங்களுக்கு வந்து சமமா ட்ரீட் பண்ணல, அவங்களுக்கு வந்து கல்வி உரிமை கொடுக்கல, அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உணவு கூட கிடைக்காது, அடிமையா வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க எதுக்காக வந்து இந்த மதத்தை விட்டு வெளியே போனாங்க? உங்களாலதான். நீங்க வந்து கோயிலுக்கு உள்ள வரக்கூடாதுன்னாங்க. அப்போ ஒரு மனிதனா வந்து பிறக்கிறவன், நீங்க வச்சுக்கோங்க, இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னோட பிறப்பு ஒரு ஃபேமிலி, ஒரு தலித் ஃபேமிலியில பிறக்கிற ஒரே காரணத்துக்காக நான் என் வாழ்க்கை ஃபுல்லா வந்து நான் ஒடுக்கப்படுவேன்னு சொன்னா அது எப்படி நியாயமா ஆக முடியும்? கண்டிப்பா. அப்போ எனக்கு வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டுல இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் ஆன டைம்ல அப்ப எனக்கு ஒரு ஈக்குவாலிட்டி, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இது தேவையில்லை. குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து கல்வி தேவையா இல்லையா? அப்ப அதனாலதான் வந்து மத்த மதத்துக்கு போறாங்க. அப்ப இந்த மதத்துல அது வந்து எல்லாமே கிடைச்சிருந்தா ஏன் மத்த மதத்துக்கு போக வேண்டிய என்ன நீட் இருக்கு? கல்வின்றது எல்லாம் தெரியப்படுத்துது, எல்லா விஷயங்களையும் சொல்லுதுன்றதாலே பாருங்களேன், நார்த் சைட்ல இந்த எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பீகார் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, அதாவது வந்து லாலு பிரசாத் யாதவ் ஆட்சி இருந்தது, அதுக்கப்புறம் 10 முறை நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்திருக்காரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரிஸோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஒரு லைவ்லிஹுட்டுக்கு மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணலை. அவன் அங்கேருந்து எங்க தமிழ்நாடு, பெங்களூர் அங்கேருந்து வரதுக்கு நீங்கள் ட்ரெயின் வசதி தான் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் போய் பாருங்க, 180 பேர் உட்காரக்கூடிய அன்ரிசர்வ்ல 1000 பேர் உட்காந்துட்டு வரான். டிக்கெட் கூட எடுக்கிறது கிடையாது. இவர் வந்து அமித்ஷா வந்து பிளாக் வாரியா வந்து நான் வந்து ஃபேக்ட்ரி கட்டுறேன்றாரு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கட்டுறதா இருந்தால் போன வாட்டி உங்களுக்கு கூட்டணி தானே இருந்தது ஆட்சி, அப்போ நீங்கள் கட்டிருக்க வேண்டியதுதானே, ஏன் இதுவரை கட்டலை? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மக்கள்லாம் ஏமாளிங்க, இவங்களை கடைசி வரைக்கும் ஏமாலியாக வச்சிருக்கணும். இந்த எப்பவுமே என்னன்னா 200 ரூபாய்க்கு சிக்கன் கொடுப்பாங்க, கொடுத்து ஓட்டு வாங்கிடுவாங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, 10,000 ரூபா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபண்டு எங்கேருந்து கொடுத்தாங்க? வேர்ல்டு பேங்கோட ஃபண்டு வந்து வேற பட்ஜெட்டுக்காக வச்சிருந்த ஃபண்டை இங்கேருந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.